மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. புதிய மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி பூஜைகளை தொடங்கி வைத்தார். இருமுடி தாங்கி 18ஆம் படி வழியாக ஐயப்பனை தரிசிக்கும் பக்தர்கள். முன்பதிவு செய்த சுமார் 80,000 பேருக்கு மட்டுமே சபரிமலையில் அனுமதி. சென்னை, திருவாரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் புதிய காலனி உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் தொகுப்பை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் கலந்துரையாடல். அதிமுக ஆட்சியில் முதலீட்டாளர் மாநாட்டில் கிடைத்த முதலீடு குறித்த புள்ளி விவரங்களை வெளியிட முடியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே, நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு? இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர்? இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா? கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது? தற்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இல்லாத நிலையில் ஏன் விசாரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் கேள்வி. நெல்லை மாவட்ட நிலை எடுப்பு தாசில்தார் செல்வகுமார் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம். நாம் தமிழர் கட்சி பணிகளில் ஈடுபட்ட புகாரில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது இந்திய அணி. ஜோகன்ஸ்பர்கில் நடந்த கடைசி போட்டியில் 135 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் 47 பந்துகளில் 10 சிக்சர், 9 பவுண்டரிகளுடன் 120 ரன் குவித்த நிலக் வர்மா. மீண்டும் சதம் விளாசி கம்பேக் கொடுத்த சஞ்சு சாம்சன். ஜார்க்கண்டில் பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ளவிருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. 2 மணி நேரம் காத்திருந்து மாற்று விமானத்தில் டெல்லி சென்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் களைகட்டிய தேவ் தீபாவளி பண்டிகை. கங்கை நதிக்கரையில் அசத்தலாக அரங்கேறிய வான வேடிக்கை மற்றும் லேசர் ஷோ. திருவண்ணாமலையில் பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். அண்ணாமலையாரை மனமுருகி வழிபடுகின்றனர். ஆரணி அருகே கண்ணமங்கலம் ராமநாதேஸ்வரர் கோயிலில் பௌர்ணமியையொட்டி சிறப்பு வழிபாடு. பல்வேறு ஊர்களில் உள்ள சிவன் கோயில்களில் அன்னப்படையலோடு நடந்த மகா தீபாராதனையில் பங்கேற்ற பக்தர்கள். ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி தஞ்சை பெருவுடையார் கோயிலில் 1000 கிலோ அன்னத்தில் சாமிக்கு அலங்காரம். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலிலும் அன்ன அலங்கார படையல்.
இடங்களுக்கு பதில் 12 இடங்களில் எலி மருந்து வைத்ததால் 2 குழந்தைகள் இறந்ததாக போலீஸ் விசாரணையில் தகவல். சென்னை குன்றத்தூர் சம்பவத்தில் 2 பேர் கைதான நிலையில் தலைமறைவாக உள்ள எலிமருந்து நிறுவன உரிமையாளருக்கு வலைவீச்சு. திருப்பூர் அருகே கடனில் வீடு உள்ளது என பெயிண்டால் எழுதி வைத்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் 2 மாத வீட்டுக்கடன் தவணையை செலுத்தாததால் மிரட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலம் பெற்றார் அதிபர் அனுரகுமார திசநாயக்க. 159 இடங்களில் வெற்றி வாகை சூடினார். IPL ஏலத்துக்கான இறுதிப் பட்டியலில் 366 இந்திய வீரர்கள் உள்பட 574 வீரர்களுக்கு இடம். பீகாரை சேர்ந்த 13 வயதான வைபவுக்கும் வாய்ப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, பக்தர்களின் வருகையானது தற்போது எப்படி உள்ளது? பக்தர்களுக்கு என்னென்ன கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில், ஐயப்பனுடைய ஸ்ரீ கோவில் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. அதாவது மண்டல பூஜை நிகழ்வுகளுக்காக நேற்று மாலை திறக்கப்பட்டது. இரவு 11 மணி வரை 30,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். பிறகாக இன்றைக்கு கோவில் நடை இரவு 11 மணிக்கு அறிவராசனம், அதாவது பாடகர் ஜெயசுதாஸ் பாடிய அறிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட்டது. புதிய மேல்சாந்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய அருண்குமார் நம்பூதிரி இன்று காலை வழக்கம் போல பூஜைகளை துவக்கினார். காலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. கோவிலினுடைய கண்டரு ராஜீவர் தலைமையில் கோவிலினுடைய மேல்சாந்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அருண்குமார் நம்பூதிரி தற்போது அந்த கோவிலை திறந்து வைத்து கோவிலில் விளக்குழியிலே மின்னக்கூடிய ஐயப்பனுடைய விக்கிரகத்தை பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அதிகாலை 3 மணிக்கே துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து சுவாமிக்கு தற்போது நெய் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய அவர்கள் இருமுடியில முன்முடியில் சுவாமிக்காக கொண்டு வரக்கூடிய நெய் தேங்காயில் அடைக்கப்பட்டிருக்கூடிய நெய்யினால் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. காலை 7:30 மணி வரைக்கும், பிறகாக 9:30 மணிக்கு மேல் 11 மணி வரைக்கும் நெய் அபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெறும். உஷா பூஜை மற்றும் உச்ச பூஜைகள் நடைபெற இருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு 70,000 பக்தர்கள் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 10,000 நபர்கள் எரிமேலி, பம்பா மற்றும் நிலக்கல் பகுதிகளில் ஆன்லைன் கவுண்டர்கள் உடனடியாக தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தரிசனம் செய்து அவர்கள் 10,000 நபர்கள் அவ்வாறு அனுமதிக்கப்படுகிறார்கள். நாளொன்றுக்கு 80,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படக்கூடிய நிலையில் காலை 3 மணி முதலேயே பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்வதாக பக்தர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். தற்போது இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்த 70,000 பக்தர்கள் மற்றும் இங்கே உடனடியாக முன்பதிவு செய்யக்கூடிய 10,000 பக்தர்கள் என 80,000 பேர் தரிசனம் செய்து வருகிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, சபரிமலையில் மட்டும், அதாவது சன்னிதானத்தில் மட்டும் 5,000 போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கமாண்டோ படையினர், அதிரடி படையினர், அதோடு மட்டுமல்லாம அதாவது அதிவிரைவு அதிரடி படையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் என பல அடுக்கு பாதுகாப்பில் போடப்பட்டிருக்கிறது. கோபுரம் அமைத்து, அதாவது உயர் கோபுரங்கள் அமைத்தும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாம சிசிடிவி கேமராக்களும் 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு நடுவே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. நடைப்பந்தல் மூலமாக, அதாவது இருமுடி ஏந்தி வரக்கூடிய பக்தர்கள் மட்டுமே 18ஆம் படி வழியாக சபரிமலை ஐயப்பனை ஏறி தரிசனம் செய்ய முடியும். அவ்வாறு இருமுடி கட்டி வரக்கூடிய பக்தர்கள் 18ஆம் படி வழியாக ஏறி இந்த பக்தர் நமது ஒளிப்பதிவாளர் பொன்மணி காட்டக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அதுல நடைப்பந்தல் வழியாக அது வழியாக சுவாமியை தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டமாக வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அவ்வாறு 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணி வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பிறகாக மாலை 4 மணி வரைக்கும் கோவில் நடை பூட்டப்பட்டிருக்கும். அதன் பிறகாக மீண்டும் நடை திறக்கப்பட்ட இரவு 11 மணி வரை தரிசனம், ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் முதல் 18 மணி நேரம் வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். கூட்டம் மேலும் அதிகமானால் மாலை 3 மணிக்கே நடை திறக்கப்பட்டு இரவு 11 மணி வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும்.
நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலையில் நெய் தேங்காய் அவர்கள் நெய் அபிஷேகம் செய்வதற்கான நிகழ்வு நடைபெறக்கூடிய நிலையில் சபரிமலை முழுமையாக பக்தர்களால் நிரம்பி காட்டப்படக்கூடிய நிகழ்வு தான் காணப்படுகிறது. மோனிஷா, சபரிமலையில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.